ராமனும் இலக்குவனும் காட்டுக்குள்ள வந்து சீதை போன பிறகு தேடி போட வர்ற போது சபரியை பார்த்த உடனே நீ போய் சுக்ரீவனை பாருன்னு சொன்ன உடனே அந்த சுக்ரீவனை தேடி வர்றாங்க. ரிஷிமுக பருவத்தை நோக்கி வர்றப்பத்தான் அங்கே மலை மேலே உட்கார்ந்து பார்க்குறான் சுக்ரீவன் தன்னுடைய குழுவோட. ராமனையும் லக்ஷ்மணனும் பார்த்த உடனே அவன் நடுங்கிட்டான். நடுங்கினதோடு மட்டுமில்லை, இந்த அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி யார் வந்தாலும் வாலியோட ஆளாத்தான் இருப்பான்னு பயப்படுறான். அப்போ சற்று அஞ்சாம அமைச்சருக்குரிய அந்த குரல் இதோட நீங்கள் இருங்க, நான் போய் பார்த்து வரேன் சொல்லிட்டு நேரடியான உருவத்தில் போகாமல் மாற்று உருவத்தில் சிறிய அந்தர வடிவம் எடுத்து போய் அவர் வந்த உடனே தன்னை பற்றி அறிமுகம் பண்ணி, என் பேர் இது, என்னுடைய அரசருடைய பேர் சுக்ரீவன், எங்கள் அம்மா பேர் இது, நான் வாயு புத்திரன் சொல்லிட்டு அடுத்தது தாங்க முக்கியம். எங்கள் அரசன்கிட்ட போய் உங்களை யாருன்னு சொல்லட்டும், பாருங்களேன், உங்களை யாருன்னு சொல்லட்டும், நீங்கள் யாருன்னு கேட்கல. ஏன்னா இது ரொம்ப முக்கியம், சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு எங்கள் மேனேஜர் வர்றாரா சத்தம் போடாதரான்னு சொல்லி வச்சுருப்பார் அப்பா. அன்னைக்கு தான் வீட்டை ரெண்டாக்குவாங்க. சிரிக்காதரான்னா ஓடி ஓடி சிரிப்பான், ஒளிஞ்சு ஒளிஞ்சு சிரிப்பான். சில பேர் நேரம் வந்து கேட்டுருவாங்க, இவர் தானேப்பா அந்த லூஸ் மாமா அப்படின்னு கேட்பாங்க. இவர்களோட இல்லைப்பா நீ சொன்னப்பா எனக்கு தெரியும்ப்பா இவர், அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம இல்லாதப்ப இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க போட்டுருக்கு. இங்கே முதல்ல உங்களை பற்றி யாருன்னு நான் எப்படி சொல்லட்டும்? இந்த வார்த்தைகளை வச்சுக்கிட்டேங்க. இதை வச்சுட்டு அறிமுகம் பண்ணுறது மட்டும் இல்லை, இது வரைக்கும் பேசலை. இதை பார்த்துக்கிட்டே இந்த ராமனுக்கு பெரிய ஆச்சரியம். உருவம் சின்னதாக சாதாரணமாக இருக்காரு, பேச்சு என்ன அழகாக இருக்குது, கணீர் கணீர்னு பேசுகிற மாதிரி பேசுத பிள்ளை அப்படிங்கிற மாதிரி. இலக்குவனை பார்த்து இந்த பார்க்குறப்ப கல்லாத கலைகள் எதுவுமே இந்த உலகத்தில் இல்லாதன போல் இருக்கிறது சொன்னதோடு மட்டும் இல்லாமல், யார்கள் இச்சொல்லின் செல்வன் பட்டம் கொடுக்குறாருங்க. பார்த்த உடனே பட்டம் கொடுக்குற அளவுக்கு இருந்தால் அவரை உள்வாங்கியிருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்டம் கொடுக்குற அளவுக்கு இருந்தால் தான் முடியும். சொல்லின் செல்வர்ங்கிற வார்த்தை என்ன அற்புதம். ராபி சேதுப்பிள்ளை கேள்விப்பட்டிருப்பீங்க. ராசவல்லிபுரத்தை சேர்ந்த ராபி சேதுப்பிள்ளை முதல் சாகித்ய அகாடமி விருது அவருக்கு தாங்க கிடைச்சது. அவர் சொல்லின் செல்வர்னு நம்ம சொல்லுவோம் ராபி சேதுப்பிள்ளை. அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் சாதாரண செல்வர் இல்லை, சொல்லுக்கு செல்வர். வாரியார் சாமி அதை கொஞ்சம் வித்தியாசமாக விளக்குவார். ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு, திடீர்னு 10 பேர் எந்திரிச்சு போயிருக்காங்க. பேச்சை நிப்பாட்டிட்டு அவங்களே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு சொன்னாராம், எனக்கு சொல்லின் செல்வர்னு பட்டம் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நாளாக அர்த்தம் தெரியல, இன்னைக்கு தான் தெரிஞ்சது, நான் சொல்லின் அவர் செல்வர் அப்படின்னாராம். அது பாருங்க, அந்த பெயர் சொல்ல வினை சொல்ல மாத்துறாரு. இதுக்காக 10 பேர் கிளம்பிடாதீங்க. இதென்ன இலக்கண குறிப்பு நடத்திட்டு இருக்காரு, பெயர் சொல் வினை சொல்லுன்னு போகிற போக்கில் தான் சொல்கிறாங்க. அதை கேட்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. யார் சொல்லின் செல்வன் கேட்டுட்டு இப்போ இந்த வார்த்தையை 2 பேரும் பேசுகிறதோடு மட்டும் இல்லைங்க, சொல்லி முடித்த உடனே நான் இன்னாருன்னு சொன்ன உடனே, சரி இவ்வளவு சின்ன உருவமாக இருக்கிறியே, நீ எப்படிப்பா நீ வந்து இப்போ இதெல்லாம் செய்வ அப்படின்னு கேட்ட உடனே, நான் சின்ன உருவம் இல்லை, நான் யார் அப்படின்னு தன்னுடைய உருவத்தை எடுத்து காட்டுறாருங்க. யார் விஸ்வரூபம் எடுத்து உலகத்தையே ஒரு மயக்குகிறாரோ அத்தகைய பெருமை மிகுந்த திருமாலின் அவதாரமாகிய ராமன். இதில் அதெல்லாம் அவர் செய்யவே இல்லை, அதான் ஆச்சரியம். ராமாயணத்தில் நீங்கள் கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை சொல்லணுமா விஸ்வரூபம் எடுத்துருவார், துரியோதன வீட்டுக்கு தூது போடணுமா விஸ்வரூபம் எடுத்துருவார், கர்ணனுக்கு வரம் கொடுக்கணுமா திருமாலா உருவத்தை மாற்றிக்கிடுவார். இங்கே ராமனுக்கு அந்த வேலையே கிடையாது. ஆனால் அவருக்கு முன்னாடி இப்படி இந்த உருவத்தை காமிச்சு நான் இவ்வளோ பெரிய உருவம் உள்ளவன் தான் சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு அவங்கள அந்த அழைச்சிட்டு போய் இந்த முதல் காட்சியிலே கைதட்டு வாங்குறதா சொல்ல வந்துடுறீங்களா? இது வேணுங்க.